இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜிம் ஜாயின் பண்ண கான்ஃபிடென்ட் வந்துரும், இல்ல மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து அதுல இருந்து கான்ஃபிடென்ட் ஆயிக்கலாம்னா? கிடையவே கிடையாது. கான்ஃபிடென்ட்ங்கிறது ஃபீலிங் கிடையாது, இட்ஸ் அ சிஸ்டம். கான்ஃபிடன்ஸை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷனை எடுத்தாதான் கான்ஃபிடென்ட்டே வரும். ரெடின்னு ஒரு ஸ்டேஜ் கிடையவே கிடையாது. ரெடியானா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த வெயிட் லைஃப் ஃபுல்லா கூட இருக்கும். நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஜிம், டயட், ஒர்க் அவுட், மெடிடேஷன், பிசினஸ், கான்டென்ட் அண்ட் 10 daysல க்ளோ அப் ஆகுறேன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணிடணும்னு நினைக்கிறது. ஓகே தென், இப்போ 2026ல கான்ஃபிடன்ஸை ரீசெட் பண்றதுக்கு ஒரு நியூ வே சொல்லட்டா? இப்போ நான் ஷேர் பண்ண போற இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்பவே பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ரூல், மைக்ரோ ப்ராமிசஸ். அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க அதை கீப் அப் பண்ணீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டு இருக்கா? தட் இஸ் வெல் அண்ட் குட். அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்ப நான் க்ரோ ஆயிட்டு இருக்கேன். இல்லையா? அப்ப நான் க்ரோ ஆகல. உங்களோட பர்சனாலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதை விட்டுட்டு ஹேபிட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கான்ஃபிடன்ஸ் எப்போ பில்ட் ஆகும் தெரியுமா? நம்ம டைமுக்கு எந்திரிக்கும் போது அண்ட் நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்றும் போது, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஆரம்பிச்ச வேலையை முடிக்கும் போது. கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.